தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜர் ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம் மேம். பொதுவாவே ஒரு ஒரு பெரிய மனிதர் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு அவரோட ஏதாவது ஒரு டார்க் சைடு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நல்லவரா இருந்தார் இந்த சமூகத்துக்குள்ள, எப்படி இவருக்குள்ள இப்படி ஒரு டார்க் சைடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தான் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இப்படி எல்லாம் இருக்கு போல, நல்ல மனிதர்களுக்கு பின்னாடி இல்ல கெட்ட மனிதர்கள் யாரா வேணா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமா மாறும் இல்லையா மேம்? ஆமா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதுவா மாறும். முதல்ல சமுதாயத்துல நம்ம எல்லாருமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள் 4 விஷயம் இருக்கு. ஆமா, அது இப்போ ஒரு கட்டம், ஒரு மேஷ ராசின்னு ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 பங்கு இருக்கும். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ ஒரு வழி நமக்கு எல்லாருமே தர்மத்தின் வழி. இப்போ இந்த நீர் ராசி, நெருப்பு ராசிகள், வாயு ராசிகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க டார்க்கர் சைடுன்னு பார்த்தா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள், அதாவது 12ஆம் வீடு தொடர்பெடும்போது அது என்ன ஆகும்னா இவங்களை ஆபத்துல தள்ளக்கூடிய விஷயமா மாறும். இவங்க அந்த தர்மத்தை நோக்கி போகும்போது அதுக்கு பின்னணியில என்ன இருக்கும்னா அந்த ஒரு காமராசி வேலை செய்யும், இல்லைன்னா ஒரு மோட்ச ராசி. இவங்க மோட்ச ராசி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போக வேண்டிய பாத் வேற. ஏன்னா இவங்க இருக்கக்கூடியதே ஒரு தர்ம ராசியா இருக்கலாம். கண்டிப்பா. அப்ப இவங்களை படுகொலையில தள்ள போறது யாரா இருக்கலாம்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ராசி இவங்களை தள்ளி விடுறோம். இதுதான் டார்க்கஸ். அதனாலதான் நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருந்தா சடனா ஏன் அவங்களுக்கு அந்த திசா புத்தி கரெக்டா வேலை செய்யும் போது ஒரு தவறான திசா புத்தி வேலை செய்யுது, அதாவது கெட்ட திசை ஒரு வேலை செய்யக்கூடிய நேரத்துல என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல இருந்தா இப்ப இப்படி இருக்காங்கிற லெவலுக்கு வந்துடும். இப்ப பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுமே இதுக்கு அடங்குவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குணாதிசயம் இருக்கும், இல்ல அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டார்க்கர் சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பொதுவா பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்காக இந்த ராசிக்காரர்களுக்கு பின்னாடி நீங்க யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம், கண்டிப்பா டார்க்கர் சைடு இருந்தே இருக்கும் அப்படின்னு ஏதாவது ராசிகள் இருக்கா? பர்டிகுலரா நம்ம சொல்ல போனா ஒரு 4 ராசி இருக்கு. ஓகே. அதாவது மிதுனம், கன்னி, விருச்சகம். இதுல அதாவது இப்ப என்ன கொண்டு வந்தாலும் ஃபைனல் டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரக நிலையங்களை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சடனா இப்போ நான் ஒரு மிதுன ராசி சொல்லிட்டேன்னா அவங்க அடுத்து நாங்க அப்போ எங்களுக்கு என்ன மைனஸே தான் இருக்கா, பிளஸ் நம்ம கிளைண்ட்ஸ் கேட்க வருவாங்க. கண்டிப்பா. சோ அப்படி கிடையாது. இருந்தாலும் நம்ம படிச்ச சாஸ்திரத்துல கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு டார்க்கர் சைடுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்போ அதாவது என்னன்னா இவங்க ஆக்சுவலி மிதுன ராசிக்காரங்களே டுவெல் கேரக்டர்ல வேலை செய்யக்கூடிய பர்சன். அப்ப இவங்க பாசிட்டிவ்ல போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா சடனா ஒரு ஷேடோ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது நம்ம 100% அப்படின்னு சொல்லிட முடியாது, அவங்களோட கிரகத்தை ஆராயணும். சோ கன்னி ராசி பாத்தீங்கன்னா ஒரு கலில் இருதரம் தடுக்காதுங்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா. ஏன்னா இவங்க எதை எடுத்தாலும் ஒண்ணு நம்பிடுவாங்க. எந்த பர்சன் அவங்க 6000 தன்மையை விட்டுக்கிட்டு சடன் ஆக்ஷன்ல இறங்கக்கூடியதுதான் கன்னிராசி. உடனே நம்பி அப்புறம் ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துட்டு போறாங்களோ அவங்களும் நம்பிடுவாங்க. சோ அதுல என்ன ரியலிஸ்டிக் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சா இந்த கன்னி பெஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா விருச்சிகம், இவங்க யோசிக்கிற டெண்டன்சி இவங்களுக்கு இருக்காங்கிறதே கொஞ்சம் ரேர் தான். இதுல பிரில்லியன்ட்டும் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு சடனா அந்த கெட்ட குணங்கள் வேலை செஞ்சு நல்லா போயிட்டு இருக்க வழியும் சடனா ஆஃப் ஆயிரும். சோ அந்த ஒரு கேரக்டர் இந்த விருச்சிகம், கன்னி, மிதுனம். சோ இவங்க கொஞ்சம் கூட இவங்களுடைய லைஃப் பேட்டர்னை இன்னுமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்றது பெட்டர். கண்டிப்பா மேம். இந்த 3 ராசிகள் சொல்லும் போதே அப்ப இன்னும் மத்த ராசிகளுக்கு பின்னாடி என்னென்ன டார்க் சைடு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வருது இல்லையா? சோ இப்ப கன்னி ராசிக்காரர்கள், பொதுவாவே கன்னி ராசிக்காரர்கள் பல விஷயங்கள்ல ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கணும், சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க சரியா இருக்கீங்க, ஓகே, அது ஏன்ப்பா மத்தவங்களும் சரியா இருக்கணும்னு டார்ச்சர் பண்றீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு மத்த ராசிக்காரர்களும் புழங்குவாங்கல்ல மேம். எதுக்காக இந்த கன்னி ராசிக்காரர்கள் இவ்வளவு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க? இவங்க எப்படின்னா 100% இவங்க ஒரு வேகம் விவேகம் ரெண்டுமே இருக்கும். இந்த கன்னி ராசி ஒரு அளவு சராசரி அளவுகள் எல்லாமே எடுக்கிறது உலகத்துல நம்ம பிறந்துட்டோம் அப்படி போயிட்டோன்னு இருக்க கூடாது, ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு ரொம்ப பாவப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அப்பாவிகள் கூட சிலவங்க ஹையஸ்ட்ல இருப்பாங்க. இதுல எப்படின்னா 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு பெர்ஃபெக்ஷன் வச்சீங்கன்னா ஹையஸ்ட் போயிடும், இன்பெர்ஃபெக்ஷனா இருந்தாலும் கீழே வந்துரும். அப்படிப்பட்ட கன்னிராசிகளை நாங்க பாத்திருக்கோம். சோ அப்ப இவங்க என்னன்னா நான் கரெக்டா தானே இருக்கேன், என்ன மாதிரியே உங்களால வேகத்துக்கு ஓடி வர முடியல, திட்டம் போடுறதெல்லாம் சிறந்தவங்க.
ஒரு விஷயத்த திட்டம் போட இவங்க கையில கொடுத்தோன்னா புதன் அதிபதி. அப்ப இவங்க திட்டத்தை வகுக்கிறதெல்லாம் இப்போ மிதுனத்துக்கும் புதன் தான் அதிபதி, கன்னிக்கும் புதன் தான். ஆனா அங்க உள்ள அதிபதி வேற மாதிரி வேலை செய்வார், இந்த அதிபதி வேலை மேல வேலை செய்வாங்க. ரெண்டு நம்ம மிங்கிள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து அறிவு சார்ந்த விஷயத்த இவங்க கிட்ட ஒரு திட்டத்தை நீங்க வகுக்கணும்னு கொடுத்து பாருங்களேன். இவங்க அந்த ஸ்கெட்ச் எல்லாம் அழகா போட்டுருவாங்க, போட்டு உங்க கையில தந்து இவங்களோட திட்டம் வந்து மிஸ் ஆகாது. அதுதான் பாயிண்ட். ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு உதவாது. அதான் ஹைலைட். இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? திட்டம் வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் அழகா போட்டுருவோம்ப்பா, ஆனா எனக்கு யாருப்பா போடுவா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா விஷயமுமே சரியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே அது வந்து ஒரு மென்டல் பிரஷர் தான் நமக்கு. ஐயோ இது சரியா இல்ல, அது சரியா இல்ல, இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கன்னிராசிக்காரர்கள் இதை மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கணுமா, இல்ல வேண்டாம் இவ்வளவு பிரஷர் எதுக்கு, உங்களுக்கு சரியா இருக்கா, சரி இல்லையா பரவாயில்ல அப்படி எடுத்துக்கலாமா மேம்? இது ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் அவங்களும் பார்ப்பாங்க, ரொம்ப எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அப்படி விட்டுருவாங்க. சோ அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க எப்படி சொல்றாங்கன்னா, அந்த சொல்ற காலகட்டத்துல நம்மளும் ஃபார்ம்ல போயிட்டோம்னா ஓகே, அது கரெக்டா அவங்க இருக்கும், நல்லா வழிகாட்டிகள் தான். ஆனா அவங்க அதை தவறிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்புறம் நம்ம கிட்ட சொல்றதுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அன்னைக்கு இப்படி ஒருத்தவங்க கூவிட்டே இருந்தாங்களே நம்ம போகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. மொத்தத்திலே வந்து அவங்கள மாதிரி மத்தவங்களை வழிநடத்தும் நினைக்கிறாங்க இல்லையா, அது கொஞ்சம் ப்ரெஷர் தான். பட் ஆனாலும் அதுல ஒரு யதார்த்தமா நம்ம இருந்து யோசிச்சோம்னா அதுல ஒரு உண்மை இருக்கும். கண்டிப்பா பண்ணிக்கலாம், பண்ணிக்க முடியறதாலதான் இருக்கும். ஆனா இவங்க சொல்ற வே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், அது ஒரு ரூடா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து என்னன்னா ஒரு ரூலிங் கெப்பாசிட்டில இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மத்தவங்களுக்கு அது என்னன்னா, இவங்க சில பாசஸ் எல்லாம் நம்ம பாத்திருப்போம், அவங்க வந்து அதிகாரமா பேசினா இவங்களுக்கு பிடிக்காது. அந்த அவங்க வேலை இவங்களுக்கு சொல்றதுக்கு தெரியாது, அந்த லாங்குவேஜ் வந்து இவங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு அந்த லவ் வந்து நம்பர் 1 லவ் பர்சன் இவங்க. ஆனா அந்த லவ் லாங்குவேஜ்ல வந்து டிஃபரெண்ட் ஆகிருவாங்க. ஏன்னா 5 லவ் லாங்குவேஜ் இருக்கு. இதுல என்னுடைய பார்ட்னருக்கு என்ன லாங்குவேஜ் கொடுக்கணுங்கிறதுல இவங்க ஸ்ட்ரகிள் ஆயிடுவாங்க. 100%. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி கன்னிராசிக்காரர்கள் மத்தவங்களுக்காக பிளான் போடுறதெல்லாம் பக்காவா பண்ணி கொடுப்பாங்க, இவங்களுக்கு தான் பண்ண தெரியாதுன்னு சொன்னோம். பிளஸ் மத்தவங்க மேல பாவப்படுவாங்க ரொம்ப பார்த்துன்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் ஒளிஞ்சிட்டு இருக்குமா மேம் கன்னிராசிக்காரர்களுக்கு? இல்ல இவங்களுக்கு வந்து இறக்கப்படுற குணம் ரொம்ப அதிகம். இப்போ வழியில போற யாராவது வந்து ஒரு கஷ்டத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த மூமெண்ட்ல என்ன முடியுமோ அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கே இருக்காது, ஆனா அவங்க பணம் நினைக்கிற அந்த மனம் வந்து ரொம்ப பெருசு. அப்புறம் வந்து இந்த நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்கறது, சோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த கன்னிராசி பண்ணுவாங்க. அதாவது இப்ப ஒருத்தவங்க நான் இப்படி கஷ்டப்பட்டு இந்த லைஃப்ல இருந்து வந்துட்டு சொன்னா இவங்களுடைய ஸ்டேட்டஸை மறந்துருவாங்க. இவங்க என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. இல்ல மறந்து இவங்க வந்து ரெடி டு கிவ் த லைஃப். நம்ம செகண்ட் மேரேஜா கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு இல்லீகல் அஃபெக்ஷன்ல கூட இருந்துட்டு போட்டு நினைக்கக்கூடிய இறக்கப்படுற கேரக்டர் எல்லாமே இந்த கன்னி தான், சீரியஸா. அதனால இவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த கன்னியில இருக்காங்கன்னா நம்ம கணவனையோ மனைவியோ இந்த பிகாஸ் நம்ம பாத்துக்கிறது ரொம்ப நேர்த்தியா பாத்துக்கணுங்கிறது என்னோட அட்வைஸ். கண்டிப்பா மேம். நம்ம கன்னிராசிக்கு அட்வைஸ் கொடுக்க போய் கடைசியில அவங்க பார்ட்னர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லது. இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டார்க் சைடு என்னவா இருக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு தப்புன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? அது எப்படியாவது மாத்த ட்ரை பண்ணுவேன். அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுதான் டார்க் சைடே. சரி, நம்ம நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம், அட்வைஸ் அழகா வாங்கிப்பான், அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். அட்வைஸ் கேட்கும் போது அப்படியே பாவ மாதிரி கேட்கறது எல்லாம் நல்லா பஞ்சாமிர்த மாதிரி இருக்கும். ஆனா அதை ஃபாலோ அப்ல கொண்டு வருவாங்களால கொண்டு வர மாட்டாங்க. பட்டு 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 அது அப்படியேதான் போகும். ஒருத்தவங்களோட பேரண்டா இருக்கலாம் கன்னி, இல்லன்னா வைஃப் ஹஸ்பண்டா இருக்கலாம், குழந்தைங்க, அந்த திருந்துறது இடமே கிடையாது. ஒரு தடவை விழுந்துதான் திரும்பவும் நான் விழுறாளேன் பெண்ண என்னங்கிற கேள்வியே இருக்காது. அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்படி தவறுலதான் போயிட்டு இருக்கோம், இந்த பாத்து ராங் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே செய்யாது. ஏதோ ஒரு நம்பிக்கை, இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எல்லாமே இவங்க சொந்தக்காரங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. இவங்க அப்படியே மூட நம்பிக்கையிலேயே வாழக்கூடிய மக்கள் அதிகமா இருப்பாங்க. எதை எடுத்தாலும் நம்பி உடனே ஜீரணிக்கிற சக்தி எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா மேம். இப்ப கன்னி ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? மீன ராசிக்காரங்க கிட்ட. இவங்க வந்து மீன ராசிக்காரங்க தான் வந்து இவங்களுக்கு நட்பு கரை நீட்டுறது, காதல் வலையில விழ வைக்கிறதெல்லாம். அவங்க ஆனா இவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு லைஃப் பார்ட்னரா வரதா இருந்தா கூட மீன ராசியா இருந்தா கண்டிப்பா ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணணும்.
கண்டிப்பா சோ லவ் பண்ற இப்போ மேபி லவ் பண்ணிட்டாங்க, அப்ப லவ் பண்ணும்போது காதலுக்கு தெரியாது, கண்ணு ராசி எல்லாம் மாதிரி தெரியாது. லவ் அப்படி மீனன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களை பழி வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ண. அது காதல். முதல்ல காதலா இருக்கும், அப்புறம் அந்த பகையா பழி மாறிடும். வாங்குறதுதான் அந்த மாறி. பகை வந்து மத்த ராசிகளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ம். கன்னியும் மீனமும் சேர்ந்துட்டா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிரும். ஓ சோ அப்ப இவங்க வந்து அதை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பா மேம். நீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்கும்? மூட நம்பிக்கையில இருந்து வெளியே வர்றதுதான் அட்வைஸ். இந்த மூட நம்பிக்கையை நம்பி நம்பி உட்காராம கொஞ்சம் வெளியே வந்து அறிவியலை பாருங்க, அறிவியலோட அணுக பாருங்கிறதா அட்வைஸா இருக்கும். கண்டிப்பா.